கடவுளே, நீதான் கருணை காட்டணும். பக்தே, என் கருணை உனக்கு எப்போதும் உண்டு. என்ன தங்கம்மா, கடவுள் பேசுதுன்னு ஏமாந்துட்டியா? கடவுள் பேச ஆரம்பிச்சிருந்தா என்னைக்கோ என் கஷ்டம் எல்லாம் தீந்து போயிருக்குமேம்மா. பின்ன நானு கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? என் மக ராஜா இன்னைக்கு இன்டர்வியூக்கு போறான், அவனுக்கு ஏன் இந்த வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டமா. அப்ப நான் வரட்டுங்களா ஐயா? என்ன சுப்பையா, பூஜை முடியறதுக்குள்ள பிரசாதம் கேட்ட மாதிரி என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு வண்டி விட்டு இறங்கறதுக்குள்ளே அவசரப்படுற, என்ன விஷயம்? மன்னிச்சுக்குங்க, என் பையனுக்கு இன்னைக்கு இன்டர்வியூ, நான் போய் தாங்க அனுப்பிச்சு வைக்கணும். உன் பையனுக்கு இன்னுமா வேலை கிடைக்கல? ஆமாங்க, நானும் உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேனுங்க, உங்க கம்பெனில ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு. சுப்பையா, வேலை விஷயத்துல உன் பையனுக்கு கொஞ்சம் அக்கறை வேணும்ப்பா. அது ஒண்ணுதாங்க அவன்கிட்ட இல்ல. அவன் மட்டும் வேலைக்கு போயிட்டானா எனக்கு என்னங்க குறைச்சல்? நிம்மதியா வீட்டுல ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்தா சரியா 10 மணி இருக்கு, சீக்கிரம் காசு கூட, நான் போகணும். ஏன் அவசரப்படுற? இருந்து காசு சாப்பிட்டு போயேன். எங்க அண்ணன் இன்னைக்கு இன்டர்வியூக்கு போகுது, நான் போகணும். காசு எடு. சம்பாதிக்க வேண்டியவன் உங்க அண்ணன் ஊரை சுத்துறான், வயசு பொண்ணு பூ விக்கிறக்கா தெரு தெருவா சுத்துற. இங்க பாரியா, வயசு பொண்ணு 4 தெரு சுத்தலாம், தப்பு இல்ல. ஆனா அவ பின்னாலதான் 4 பசங்க சுத்த கூடாது. நீ வேணா பாரு, எங்க அண்ணன் வேலைக்கு போய் என்ன ராணி மாதிரி வச்சு காப்பாத்த போகுது. என்னடா இத சீக்கிரமா தேய்ச்சி கொடுங்க. சீக்கிரமாவா? அவ்வளவு அவசரமா எங்க போறீங்க? நான் போகலையா, எங்க அண்ணன் தான் இன்டர்வியூக்கு போகுது. இன்டர்வியூக்கா? இது எத்தனாவது இன்டர்வியூடா? நீ வேணா பாரு, அண்ணனுக்கு முன்னாடி நீ வேலைக்கு போயிடுவ. கொண்டா கொண்டா. இதெல்லாம் உங்க அண்ணன் போட்டு கொஞ்சம் ட்ரெஸ் ஆடா. கண்ணு இருக்காதியா? கண்ணு இங்க இல்லடா, இங்க இருக்கு. இந்த ட்ரெஸ் எல்லாம் இப்பதான்யா எங்க அண்ணன் வேலைக்கு போட்டோம். அப்புறம் தினம் ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ராஜாமாய் ஸ்கூலுக்கு போவேன். அப்ப லீவ் அன்னைக்கு ட்ரெஸ்ஸே போட மாட்டேன். இந்த தடவை கண்டிப்பா வேலை கிடைக்கும். நீங்களும் வேலை கிடைச்சிரும் கிடைச்சுன்னு சொல்றீங்க, ஆனா கிடைக்க மாட்டேங்குதே. வேலை கிடைச்சிருக்குமுங்க. இந்த இருக்கிறானே என் பையன்,
இவன் கூட திரியறப்ப எப்படி வேலை கிடைக்கும்? அப்பா நான் தான்டா. ஏண்டா ஒழுங்கா பள்ளிக்கூடம் தான் போகல, ஊரை சுத்திட்டு திரியறிய. இந்த வீட்டு வாடகை பணத்தையாவது வசூல் பண்ணலாம்ல? ஐயா நான் கூட 2 மாசம் வாடகை பாக்கி. உங்களை பத்தி பிரச்சனை இல்லைங்க. உங்க பையன் வேலைக்கு போகட்டும், கை நிறைய சம்பளம் வாங்கட்டும், பை நிறைய நான் வாங்கிட்டு போறேன். தங்கம் பையனை சீக்கிரம் கிளம்ப சொல்லு, நேரம் ஆயிட்டு இருக்குல்ல. ராஜா பால் ரெடிப்பா. அண்ணே ட்ரெஸ் ரெடி. அண்ணே ஷூ ரெடி. அண்ணன் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நடந்தா பாக்குறவங்க எல்லாம் அசந்துல போறாங்க. அம்மா வந்துட்டப்பா. நான் போயிட்டு வரேம்மா. நல்ல செய்தியோட வாப்பா. ஒரு 5 ரூபா கொடுங்க. இத தரேன். இந்தா. மாப்பிள அடேங்கப்பா டாப்பியா. வேலையோட திரும்பி வாங்க. இன்டர்வியூல வந்து அதான் நான் சொல்லிட்டேன். அப்புறம் என்ன வந்து போய் அபிநயம் பிடிக்கிறீரு? நீங்க வெற்றியோட வாங்க. போங்க, சக்சஸ் தான். தம்பி இங்க எந்தெந்த பஸ் நிக்கும்? இந்த பக்கம் போற எல்லா பஸ்ஸும் நிக்கும். 12, 12A, 5, 5B, 41, 41B. தம்பி 18 இங்க நிக்குமா? பக்கத்துல பாரு, லெப்ட்ல 3, ரைட்ல 2, கலர் கலரா 18. பஸ்ஸ கேட்டா மிஸ்ஸ காட்டுற. தம்பி உன் பேர் என்னப்பா? வேலை எங்கப்பா? பேரு செல்லப்பா, வேலை இல்லப்பா. அப்போ கையில ஃபைலோட எங்கப்பா? அப்பப்பா எங்க அண்ணன் இன்டர்வியூ போறாரு, அவருக்கு துணைக்குப்பா. இப்ப எந்த கம்பெனிக்கு இன்டர்வியூ போயிட்டு இருக்கீங்க? கம்பெனிங்க சார். கம்பெனியா? நீங்க எங்க சார் வேலை பாக்குறீங்க? நீங்க இன்டர்வியூக்கு போற அது மேனேஜர் சார். அது நீங்க தானா? அந்த கம்பெனி மேனேஜர் சிபார்சுல நானும் அதே கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய்கிட்டு இருக்கிறேன். அடச்சி, ரிட்டையர்ட் போற வயசுல இன்டர்வியூ போய்கிட்டு. எனக்கு மட்டும் இல்லப்பா, இவருக்கு அதே கைதான். வாய கழுவு. வேலை தேடி போகும்போது அவசரம் பிடிச்ச மாதிரி. ஐயோ அம்மா அம்மா. அந்த ஆட்டோக்காரன் நிக்காம போயிட்டான் பாத்தீங்களா? பக்கத்துல ஏதாவது டாக்டர் இருந்தா கூப்பிடுங்க. இந்த மாதிரி ஆட்டோக்காரங்க எல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்து பெண்ட் எடுக்கணும். அப்பதான் புத்தி வரும். இறக்கவே இல்லாத பாய் பசங்க சார். என்ன இதுக்கு வெட்டி கொடுத்தா யாராச்சும் போய் சொல்ல வேண்டாம். நல்லவன் எல்லாம் பல்லவன்ல போயிட்டாங்கடா. ஏங்க பார்த்து வரக்கூடாது? என்னால பார்க்க முடியாது தம்பி. நான் 2 கண்ணும் தெரியாத குருடன் ஐயா. டேய் செல்லப்பா, ஒரு ஆட்டோ கூப்பிடு. இவர் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போங்க. வேண்டாம் தம்பி, என்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போவீங்க ஐயா. உழைப்பாளி சிலைக்கு பக்கத்துல கூட்டு போங்க. என்னங்க இது? அடிபட்டு ரத்தம் ஒழுகுது, உழைப்பாளர் சிலைக்கு கூட்டிட்டு போய் சொல்றீங்களா? தம்பி நான் ரோட்ல உட்காந்து பாடி பொழைக்கிறவன் ஐயா. 4 நாளா நல்ல மழை, என்னால வெளியவே வர முடியல. ஒரு பைசா கூட வருமானம் இல்லையா. என் குடும்பமே 4 நாளா பட்டி கிடக்குது. பச்சை குழந்தை கூட பால் இல்லாம துடிக்குது. என்ன சேர்ந்தவங்க எல்லாம் உழைப்பாளி சில பக்கத்துல எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் போய் பாடினா தாயா ஒருவேளை சோறாவது கிடைக்கும். இல்ல, நீங்க ஹாஸ்பிடலுக்கு தான் போகணும். அப்ப கச்சேரி நடக்கும். பூமி என்ன பூமி, இது ஏழை பூமி. சாமி என்ன சாமி, அது கோழை சாமி. துன்பங்கள் கண்டான் கண்மூடி கொண்டான், கோயில்களும் இங்கே தேவையா? பூமி என்ன பூமி, இது ஏழை பூமி. சாமி என்ன சாமி, அது கோழை சாமி. என்னென்ன வேஷங்கள், கெட்டு போன பின்னாலே கோஷங்கள். ஓட்டுக்காக என்னென்ன ஜாலங்கள், ஓடும் நீரில் போட்டார்கள் கோலங்கள். மன்னங்கள் சுவர் எங்கும் வண்ணங்கள்,
சின்னங்கள் அவமான சின்னங்கள். இப்போது வாதாடு எப்போதும் போராடு, பாட்டு பாடி பஞ்சம் தீராது. பூமி என்ன பூமி, இது ஏழை பூமி. சாமி என்ன சாமி, அது கோழை சாமி. கட்டுப்பாடு என்றெல்லாம் கூறுவான், காசுக்காக மதமெல்லாம் மாறுவான். கட்சிக்காக வீரங்கோல் பேசுவான், காசை வாங்கி கொண்டாலோ ஏசுவான். பிச்சைதான் எல்லாமே பிச்சைதான், கொச்சைதான் நிகழ்காலம் கொச்சைதான். யுத்தங்கள் இல்லாமல் ரத்தங்கள் சிந்தாமல் ஏழை வாழ யோகம் இல்லையோ. பூமி என்ன பூமி, இது ஏழை பூமி. சாமி என்ன சாமி, அது கோழை சாமி. கருணை கொண்ட நெஞ்சங்கள் தெய்வங்கள், கண்ணீர் மாற்றும் உள்ளங்கள் கோயில்கள். புத்தன் காந்தி சொன்னார்கள் பாருங்கள், புரிந்து கொண்டது யார் என்று பாருங்கள். உண்மைக்கு ஒரு நாளும் அழிவில்லை, நன்மைக்கு ஒரு நாளும் முடிவில்லை. மாறாத அன்போடு வாழ்கின்ற பண்பாடு கொண்ட உள்ளம் கோயிலாகாதா. பூமி என்ன பூமி, இது ஏழை பூமி. சாமி என்ன சாமி, அது கோழை சாமி. துன்பங்கள் கண்டான் கண்மூடி கொண்டான், கோயில்களும் இங்கே தேவையா. பூமி என்ன பூமி, இது ஏழை பூமி. சாமி என்ன சாமி, அது கோழை சாமி. எந்த டயர்ல காத்து போகுது? அடடே ராஜா, நீயா? என்னப்பா இன்டர்வியூக்கு போகாம ஏதோ பாட்டு பாடிட்டு இருந்தியாமே? முதலாளி நீ கேட்கலையே, அண்ணே டக்கர பாடுறாரு. நீங்க அந்த பாட்டை பாடு. அட நீ ஒண்ணு, ஒரு நல்ல காரியம் பண்ணு திருப்தி இருந்தாலும் இன்டர்வியூக்கு போகலையான்னு கவலையா இருக்கு. வீட்டுக்கு போனா அப்பா என்ன சொல்லுவாருன்னு பயமா இருக்கு. அத மறக்கலாம், நீங்க வந்தா நீ வேற ஞாபகப்படுத்துற. கவலையே படாத. தண்ணி அடிக்கிறியா? இல்ல சும்மா கேட்டு பார்த்தேன். அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. இந்த மருந்தை யார் எப்ப சாப்பிடுவாங்கன்னு சொல்லவே முடியாது. மனுஷனுக்கு சந்தோஷமும் துக்கமும் எப்ப வேணாலும் வரும். ரெண்டுக்கும் ஒரே மருந்து இந்த தண்ணி தான். 2 in 1 சொல்லட்டுமா? உன்னை சமாளிக்கிறதோட வீட்டுல போய் அப்பாவே சமாளிச்சுக்கலாம். வரேன்.